Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் வச்சு சிம்பிளான மசாலா கறி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சிம்பிளாவும் செய்யக்கூடிய ரெசிபி இது. இதுக்கு ஒரு 150 கிராம் மீல் மேக்கர் எடுத்துர்க்கேன். இத நல்லா சூடான தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. நல்லா சாஃப்ட்டா ஆயிரும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அடுத்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிற போறோம். கொஞ்சமா கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பீஸ் கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஒரு சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இதே அளவுக்கு 2 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிற போறோம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸ் விழுதா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இது தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஆயிலுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இது கூட 2 பச்சை மிளகாய், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்த மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா கலந்துட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு திக்கான பதம் வேணும்னா இதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மீல் மேக்கர் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.